டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாட்டிடம் மண்டியிட்டு இனிமேல் அந்த பக்கமே செல்ல மாட்டோம் என ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 4 பாடல்களை வெளியிட்டனர். பின்னர் விழாவில் பேசிய அன்பில் மகேஷ், டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாட்டிடம் மண்டியிட்டு இனிமேல் அந்த பக்கமே செல்ல மாட்டோம் என ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்னார், அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் என்கின்ற அந்த கனிமத்திற்கான அந்த ஏலம் அது கண்டிப்பாக நடைபெறாது, நடைபெற நான் விடமாட்டேன், அப்படி வந்தால் நான் இந்த பொறுப்பிலே இருக்க மாட்டேன் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றிய அரசு இன்னைக்கு மண்டியிட்டு நீங்கள் பணிஞ்சு இனிமேட்டு நாங்கள் அந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. இதை ஏன் சொல்கிறேன்னா, சொன்னது நம்முடைய தலைவர் முத்தமிழ் கலைஞருடைய தவ புதல்வர். நமக்கு டங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் டங்ஸ்டன் உள்ளே வராமல் நம்ம பார்த்துக்கிறோம். இதை செய்யக்கூடிய ஒரு தலைவர் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அணி 23 அணிகள் இருந்தாலும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்லுவேன், கிட்டத்தட்ட இதே 2021 இதே ஜனவரி மாதம் தான் அந்த அணியை ஆரம்பித்தாங்கன்னு கூட சொன்னாங்க. இது நம்முடைய இளைஞரணி செயலுடைய பிறந்தநாள் விழா என்று சொல்லுகின்ற அதே வேளையில் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒரு ஆண்டு விழாவிலையும் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அது அயலகனியோட ஆண்டு விழாவில் கலந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதே நான் பெருமையாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய தந்தை பெரியாருடைய கொள்கையை உயர்த்தி பிடித்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அது வைக்கிற கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பல இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வருது அப்படின்னா அவர் கருத்து சரியான கருத்தாக இருக்கிறது என்று தான் அர்த்தம். அப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய திராவிட இயக்கத்திற்கான ஒரு கையிருப்பாக இருக்கக்கூடிய இளைஞனுடைய செயலுடைய பாடலைத்தான் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம். அவர்கிட்ட சொன்னாங்க, இசையமைப்பாளர் பேர் சாலமன், பாடினது அண்ணன் உசேனுடைய பிள்ளை அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்காக நம்ம எடுக்கிறோம்னா இதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். 4 பாட்டு தான் போட்டிருக்கோம், 4 பாட்டு தான் போட்டிருக்கோன்னு சொன்னீங்க ஆரம்பத்திலேருந்து. 4 பாட்டாக இருந்தாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் நாடாளக்கூடியதற்கான ஒரு பாடலாகவும் இது அமைந்திட வேண்டும் என்று சொன்னால் மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இன்றைக்கி இளைஞரணி செயலருடைய தலைமையில் மாற்றுக் கட்சியிலேருந்து இணையக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் தலைவரோடு நாங்கள் அறிவாலயத்தில் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அயலகண்ணியுடைய நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டோம். மாலை என்னுடைய துறை சார்பாக கலை திருவிழாவின் மூலமாக கலையரசன் கலையரசிக்கான அந்த விருதை வழங்குகின்ற விழாவில் நம்முடைய துணை முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் முழுவதும் அவர் சார்ந்த நிகழ்ச்சியாகவே நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் அவர் தலைமை ஏற்கின்ற நிகழ்ச்சியாகவே கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் யார் கண்டா இங்கே இருக்கிற நாம் எல்லாம் வருங்காலத்தில் அவர் தலைமையில் அமையிருக்கின்ற ஆட்சியில் நாமளும் பங்கு பெற்று நாமும் அதில் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு என்ற விலையிலே இன்றைக்கு அவருடைய பெருமையை நாம் இன்றைக்கி அனைவரும் இன்றைக்கி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அயலகண்ணி அப்படின்னா இது 4 வருஷம் குழந்தை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது குழந்தை தான், இல்லை என்று சொல்லவில்லை. அது வருட கணக்கில் பார்க்கும்போது அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதோடைய செயல்பாடு என்று வரும்பொழுது கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் போன்ற செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நான் பல நேரங்களில் அந்த பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போகும்பொழுது ஏதாவது விதத்தில் இந்த அயலகணியை சார்ந்தவங்க தான் எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறாங்க. அதில் முதலாக நாங்கள் போகும்பொழுதுலாம் நம்முடைய அப்துல்லா சொல்வார், நீங்கள் இனிமேட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போங்க. நான் ஏன் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும், நான் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அரசு பள்ளியை. தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் எப்படி மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு உள்ளே நுழையிறீங்களோ அதே மாதிரி எங்களோட அயலணியில் நீங்கள் சொல்லிட்டு தான் உள்ளே நுழையணும். மிச்சம் நாங்கள் பார்த்துக்கிறோம், வரது எங்கள் பிள்ளைங்களும் தான், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி, அந்த உரிமையை பெற்றிருக்கின்ற ஒரு அணியாக நான் பார்க்கின்றேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அணி. இந்த அணியில் போன ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கிறார், இந்த அணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறார் என்று சொன்னாலும் ஒரு அணிக்கான அங்கீகாரம். இதை ஏன் ஒரு அணியோட தலைவர் கேட்கும்போது உடனே நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒரு அணியை நடத்துவது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதான் முரசொலியில் முதல் நாள் நம்ம பேர் வந்துருச்சு, நான் இந்த மாவட்டத்துக்கு நான் இந்த பொறுப்பில் அந்த தலைவராக நான் நியமிக்கப்பட்டுட்டேன், அமைப்பாளராக நியமிக்கப்பட்டேன், அவ்வளோதான். அது ஒரு நாளோட முடிவது மட்டும் கிடையாது. அல்லது அங்கங்கே விழா எடுக்கும்போது நிகழ்ச்சி நடத்தும் போது நோட்டீஸ் நம்ம பேர் வந்துருச்சாங்கிற பார்க்கறது மட்டும் ஒரு அணியினுடைய வேலையாக இருக்கக்கூடாது என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்.